ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மொட்டுக்கோஸில் வந்து பக்கோடா போடலாம். அது எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். பாரு, இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா தட்டி எடுத்துருக்கோங்க. இப்போ இது சேர்த்திக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லியில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க கட் பண்ணது. கறிவேப்பிலையில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க கட் பண்ணி. பச்சை மிளகாய் நமக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாங்க கட் பண்ணி. வெங்காயம் வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய சைஸில். இப்போ இதையும் சேர்த்திக்கலாங்க. அரிசி மாவு 50 கிராம் சேர்த்திக்கலாங்க. 200 கிராம் கடல மாவு சேர்த்திக்கலாங்க. உப்பு வந்துட்டு நமக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். எப்பவுமே முட்டைக்கோஸ் வந்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துணுங்க. நல்லா காய வச்சுருக்கிற எண்ணெய் வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்குங்க. இப்போ லைட்டாக தண்ணி சிலிக்கி வச்சு பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி நிறையா சேர்த்துக்கூடாது, பார்த்து பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா பிசைஞ்சு ஆச்சு. உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பபிள்ஸ் ஃபுல் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இந்த கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாங்க. எல்லாமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடியாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கே பார்த்தாக்கா வீடியோ கண்டிப்பாக செஞ்சு பசங்களுக்கு தாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.